வலிச்சா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருந்துக்கன்னு நமக்குள்ள எப்படியோ அதை பழகிக்கிறதுக்கு மறுத்து போறதுக்கு பழகிக்கிட்டே வரும். அது தேவையா தேவையில்லையான்னு தேடி பார்க்கறது நம்மளுடைய தனிப்பட்ட சாய்ஸ். Thangamile and Jayachandran presents Behind Oats Agni Chirage, powered by Anandam Silks, Maybell Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. முக்கியமான ஒரு அடக்குமுறை என்னன்னா, நான் பெண் அப்படின்னு நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது தான். பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், யாரோ எதுக்கோ யார் வசதிக்கோ அந்த டேட்டாவை நான் அப்படியே கையில எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்காம வச்சிருந்தேன் இல்லையா, அந்த இடம் என்னை நிஜமாலுமே அழுத்திட்டு இருந்தது. எவ்ரிடே அழுத்திட்டு இருந்தது. இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கும்போது என் கூட லைஃப்ல இருக்க ஆண்கள் ரிலேட் கூட பண்ண முடியாம எவ்ரிடே இந்த மாதிரி பெண் தான், இவங்க சொன்ன பெண் தான் ஐடென்டிஃபை ஆகிற இடத்துல எனக்கு எவ்ரிடே இருக்கு. உங்களையும் என்னையும் மாதிரி சஃபரிங் எவ்ரிடே நம்ம அறியாமையிலேருந்து டேட்டாவை அக்யூமுலேட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஐ திங்க் நீங்களும் நானும் அந்த செயினை கட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். கட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் என் காலில் என் மனசுக்குள்ளே இருக்க பல சங்கிலியை கட் பண்ணி எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்குள்ளே எழுந்த கேள்விகளை நான் மேலே விடாமல் அம்மாவை காயப்படுத்திடுமோ அப்பாவை காயப்படுத்திடுமோ சுற்றி இருக்கவங்களை காயப்படுத்திடுமோ நினச்சி நான் உள்ளேயே வச்சுக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய சஃபரிங் தான். ஒரு பொண்டாட்டினா இப்படி தானே இருப்பா, ஒரு அம்மானா இப்படி தானே இருப்பான்னு உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவிலேருந்து விலகி நின்று தள்ளி நின்று ஒரு நிமிஷம் பார்த்து, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்து ஃப்ரீயாக ஒரு வார்த்தை 2 வார்த்தை உங்களுடைய கருத்தை பேச முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட கரியர் வந்து அவங்க அமைச்சுக்கிட்ட விதம் வந்து ரொம்பவே அழகானது. அவங்க இப்போ சூஸ் பண்ணி நடிக்கிற கேரக்டர்ஸும் வந்துட்டு அவங்கள மாதிரியே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி டு இன்வைட் ரைசிங் பை கம் ஆன் தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய லைஃப் ஜேர்னியில் நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய முறை பேசியிருக்கேன், நிறைய முறை கேட்டிருக்கீங்க, அதை பற்றி நிறைய டிஸ்கஸே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன தோணுச்சுன்னா, சைக்கலாஜிக்கலி சின்ன வயசுலேருந்து நான் ஆஸ் அ பர்சன் எப்படி டெவலப் ஆனேன், என்ன கற்றுக்கிட்டேன், எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், அது என்னை எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு, அதோட ட்ராமாஸ் என்ன, அது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது, இந்த எக்ஸ்டர்னல் பர்சன்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய அட்வைஸோ மோட்டிவேஷனோ ஏதாவது தேவை இருக்கா இல்லையானே இந்த செஷனுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு தோணுது. நான் ஒரு ஊரில் பிறந்தேன். பிறக்கும் போது எந்த ஊரில் பிறந்திருக்கேன், யார் எனக்கு அம்மா அப்பா, அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, கல்ச்சர் என்ன யோசிக்கிறாங்க, எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட ஜேர்னி என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. 0 to 7 இயர்ஸ்க்குள்ளே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் மை செல்ஃப் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் 0 to 7 இயர்ஸில் தான் கிடச்சிது அப்படின்றது எனக்கு இப்போ தான் படித்து புரிஞ்சிக்கிச்சு. ஸோ நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ 0 to 7 இயர்ஸில் எனக்கு என்னென்ன டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா, என் பேர் ரேச்சல், நான் ஒரு பொண்ணு, எங்கள் அம்மா இது, எங்கள் அப்பா இது, பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், அம்மானா இப்படி தான் இருக்கணும், அப்பானா இப்படி தான் இருக்கணும், வீடுனா இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், இப்படின்னு அந்தந்த லெவலில் ஏகப்பட்ட ஐடியாஸ் அண்ட் டெஃபினேஷன் கிடச்சிது. உங்களுக்கும் அப்படி தானே? ஸோ 7 இயர்ஸ்க்குள்ளே அப்படி நிறைய டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். லைக் இதுதான் ஒரு நேச்சுரல் ப்ராசஸே, இதுதான் அப்படி தான் எனக்கும் நடந்தது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த இடத்துலேருந்து நான் என்னை பற்றி கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, ரொம்ப வீக், நீ உனக்கு ஏதாவது பண்ணணுன்னா அடுத்தவங்களோட அப்ரூவல் இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணவே முடியாது, ஆல்மோஸ்ட் வேர்ஸ்ட்டு தான் நீ, அது இல்லைன்னா ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் குட் கேர்ளாக இருக்க முடியும், பேட் கேர்ளாக இருக்கிறது ரொம்ப தப்பு, யாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி வாழலைன்னா லைஃப் வேஸ்ட்டு, யாராவது என்னை தப்பாக பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம், இப்படி ஏகப்பட்ட பிலீஃப்ஸ் என்னை பற்றி டெவலப் பண்ணிக்கிட்டேன். அது யாரோ வேணுன்ட்டே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க நம்புறது. இதே குழந்தை அமெரிக்காவில் பிறந்திருந்தா இந்த மாதிரி யோசிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. வேறு எதுவும் நினச்சிருக்கோம் ஆப்வியஸ்லி, ஆனால் இப்படி யோசிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. போக 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 இந்த 7 இயர்ஸில் பேஸ் ஃபவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மொத்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது என் கூடவே சேர்ந்து. என்னை பற்றி, என் பாடியை பற்றி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இந்த சென்ஸ் நான் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்றைக்கும் இருக்குன்றேன். அது போகுமா போகாதான்றதெல்லாம்
2வது பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. ஆனால் பிரச்சனை இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குன்றது தான் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா டோட்டல் இன்செக்யூரிட்டிஸ் லைக் வளர வளர அதுவும் பாடிலேயும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா. இதில் நமக்கு நிறைய கம்பேரிசன் வேறு வந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த 7 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்ட முக்கியமான இன்னொன்றும், நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு தெரியணுன்னா அடுத்தவங்கள பார்த்தா மட்டும்தான், அது அடுத்தவங்களோட வச்சு மட்டும்தான். ஸோ இப்படி கம்பேரிட்டிவ்லி தான் என்ன நான் பார்க்கவே கற்றுக்கிட்டேன். ஸோ ரேச்சல் எப்படி அப்படின்னு யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எவ்ரி டே இன்ன வரைக்கும் இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குன்ற. நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படின்னு, நீங்கள் ஒத்துக்கங்க நான் நல்லவன்னு. இல்லைன்னா எனக்கு அப்ரூவல் இல்லைன்னா என் லைஃப் எப்படி கொண்டு போகிறது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படின்னு யோசிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ படித்ததுக்கப்புறமா வளர வளர தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு படுது. ஏன் தெரியுமா, இப்போ நான் இந்த மொத்த பேஸையும் உங்ககிட்டேருந்து கற்றுருக்கேன் இல்லையா. என்னை பற்றின ஐடியா அண்ட் இமேஜ் கம்ப்ளீட்லி அடுத்தவங்க அப்ரூவ் பண்ணுறதுலேருந்து தான் இருக்குன்றதை கற்றுக்கிட்டதுனால அதை வச்சு எவ்ரிடே சஃபரிங், மனதளவில் எவ்ரிடே சஃபரிங் வந்து ரொம்ப வழக்கம் வாடிக்கை ஆயிடுச்சு. எவ்ரிடே சஃபரிங், நான் நாட் ஓகே தான், ஐ ஆம் நாட் ஓகே தான் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என் லைஃப்பை வாழவும் ஆப்ரேட் பண்ணவும் பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நான் நாட் ஓகே இடத்துலேருந்து இருக்குது. அப்போ நம்ம சாய்ஸஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நாட் ஓகே, நான் 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 சரியே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற இடத்துலேருந்து நம்ம சாய்ஸஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படுமோசமாக இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அப்படி படுமோசமான சாய்ஸஸ்லாம் மேக் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருந்தேன். லைக் யூ அண்ட் ஐ எவ்ரி டே லைஃப்பில் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தேட வேண்டிய இடத்துல பார்த்தா எனக்கு 0 to 7 இயர்ஸில் நான் இது வரைக்கும் போட்ட ஃபவுண்டேஷன் வித் அதர்ஸ் ஹெல்ப், என்னோடய ஃபேமிலியோட பிலீஃப், அதில் இதோட அடியில் போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தா என்னுடைய பிலீஃப் இருக்குது. என்ன நான் என்னை பற்றி நினைக்கிறேன்னு அதில் ஐ எம் நாட் ஓகே, ஐ எம் நாட் ஒர்த்தி ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கேன். நான் சரி இல்லை தான், யாராவது சொல்லுங்கன்னா எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே இருக்கேன். இதுக்கான ஃபவுண்டேஷன் என்னென்னா என் வீடு, என்னை சுற்றி இருக்கவங்க, அவங்களுடைய நம்பிக்கை, நான் இருக்க ஊர், நான் இருக்க நாடு, மொத்தமாக எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து இம்பேக்ட் பண்ணுற விஷயம் தானே இது. அப்படி இம்பேக்ட் ஆகி தான் ஃபார்ம் ஆகுது ஒரு எல்லா குழந்தையும். அப்படி ஃபார்ம் ஆகி தான் யூ மேக் பேட் சாய்ஸஸ் இன் 15-16. அவசரப்பட்டு நிறைய 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 மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுன்னு கூட தெரியாது. படிக்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மாறுற இடம் ஒன்று வருது இல்லையா. மிஸ்டேக்ஸ்ன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதையே நம்பி, இவங்க சொன்னதையே நம்பி, ஆமாம் சரிதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கணும், ப்ளீஸ் அப்ரூவ் மீன் கேட்குற இடத்துலேருந்தே ஒரு ஆட்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி தான் நான் வச்சுருந்தேன் அன்டில் டுடே. இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ஒன்று தான் கீ ஃபார் ஃப்ரீடம் மாதிரி இருக்குது. ஏன்னா அறியாமையில் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எங்கே போயிட்டுருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் அப்ரூவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. லைக் ஓகே ஓகே நல்லா பண்ணுற, வரலாம் ரைட்டுன்னு கை தட்டிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு ஓடிட்டே இருக்கலாம், தோண்டிகிட்டே இருக்கும் இல்லையா. இது வேணுமா வேணாமா, இந்த பக்கம் தான் நான் ஓடினேன்னா இந்த பக்கம் போனால் எனக்கு எதுவும் தேவை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் கேட்காம இன்ட்ரோஸ்பெக்டே பண்ணாமல் ஏதோ ஒரு அப்ரூவல் கிடைச்சா போதும்னு ஓட்டமாக இருந்தேன்ற ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு பார்ட் ஆஃப் இட் இஸ் ரன்னிங் ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ். பட் ஒரு இடத்துல அதை பற்றின அவேர்னஸ் வந்திருக்கு. ஆமாம் இதுக்கு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதனால் அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுனா பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனைனா என்னென்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வித் ஸ்டடீஸ், வித் எஜுகேஷன் அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணுது அதர்வைஸ்ன்னு பார்த்தா, நான் ஆஃப்டர் எல்லாமே எக்ஸ்டர்னல் அப்ரூவலில் தானே பார்த்துட்ருக்கேன். இதில் என்னுடைய கெரியரில், ஸ்பெசிஃபிக்கலி சினிமா கெரியரில் அடுத்தவங்களுடைய அப்ரூவலில் தான் என்னுடைய லைஃபே இருக்குன்ற ஒரு ஃபேக்டை அக்செப்ட் பண்ண ரொம்ப ரொம்ப தொந்தரவாயிடுச்சு ஒரு பாயிண்டில். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கண்டிஷனாக இருக்குது இல்லையா. அந்த கண்டிஷன் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் ஃபேக்டாக இருக்குன்னு கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிலீவிங் தட்
என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மொத்தத்தையும் ரெபல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருந்தனோ அதை டோட்டலாக ரெபல் பண்ண ஆரம்பித்து என்னால் என்ன நடக்குது என் லைஃப்பில், எனக்கு என்ன வேணும், எந்த கிளாரிட்டியும் இல்லை. யாருக்காவது என்ன பிடிக்கும் அதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆர் இவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்காதோ அதை நான் செய்கிறேன். சம்ஹவ் அட்டென்ஷனுக்காகவும் அப்ரூவலுக்காகவும் நெகட்டிவ் வேஸ் கூட அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெகட்டிவ் வேஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது என்னென்னா, எனக்கு தேவையே இல்லாத செயல்கள் செய்கிறதுன்னு சொல்கிறேன். சோஷியலி நெகட்டிவ் வே பாசிட்டிவ் வேன்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ இவ்வளோ வருஷம் பிலீவ் பண்ணது அதுதான். ஆனால் இப்போ என்னால் ஷுவராக ஸ்ட்ராங்காக இதுதான் நெகட்டிவ் இதுதான் பாசிட்டிவ்னு சொல்ல தெரியல. ஆனால் நான் என் லைஃப்பில் டோட்டலி பார்த்தது எல்லாமே யாரோ ஒருத்தர் கொடுத்த கண்ணாடியிலேருந்து அப்படின்னு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. யாரோ ஒருத்தர் கொடுத்த கண்ணாடினா நான் சொன்ன மாதிரி என்னோடய கல்ச்சுரல், சோஷியல், எக்கனாமிக்கல், எஜுகேஷ்னல் எல்லாத்தோட பேக்ரவுண்ட்லேருந்தும் என்னோடய நேஷ்னாலிட்டி பேக்ரவுண்ட்லேருந்தும் எல்லாத்துலேருந்தும் சேர்த்து தான் எனக்கு கொடுத்த ஃப்ரேம்லேருந்து நான் வேர்ல்டை பார்க்குறேன் அப்படின்னு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃப்ரேமில் நிறைய குவெஸ்டின்ஸ் வந்தும் இத்தனை வருஷமாக கேட்கவும் முடியல, கேட்குறதுக்கான தைரியமும் கிடையாது, அது கேட்கணுமான்னு தெரியல. ஏன்னா அதையே நம்பிட்டோன்னா ஒரு கூட்டத்தில் பிலாங் பண்ணுறோம், ஒரு கூட்டத்தோடு இருக்கோம், அந்த கூட்டத்தில் இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு தோன்ற இடம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே மாட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரீடம்னு சின்ன வயசுலேருந்து தேடிட்டு இருந்த ஆளாக இருந்தேன் வித் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு தானே, சொல்லுங்கள், நான் நல்லா படிச்சுட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிட்டு தானே, சொல்லுங்கள். ஃப்ரீடம் ஃப்ரம் அதர்ஸ் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த இடத்துல இருந்து அது சோஷியலி கட்டமைக்கப்பட்டது தான். சோஷியலி தான் நான் ஃப்ரீடம் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரீடம்க்கும் என் லைஃப்க்கும் நான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிகிற இடம் நிஜமாலுமே அவேர்னஸ்னால் மட்டும்தான் முடியுதுன்னு தோணுது. அவேர்னஸ்னால் நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் சிந்தனைகளுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியறது ரொம்ப முக்கியம்னு படுது. ஸோ என் சிந்தனைகளுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு எப்படி தெரியும்? எவ்ரிடே நம்மளை கேள்வி கேட்டுக்கிறதுனால தெரியும். இதை பார்க்காம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலி லாஸ்டாக இருந்தேன் நான், டோட்டலி லாஸ்ட். எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, எல்லாருடைய நீட் என்ன, அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு ஒவ்வொரு ரோல்லையும் இருந்து அந்த ரோல்குள்ளே அந்த ரோலை சாட்டிஸ்ஃபை பண்ண ஏதோ ஒரு முயற்சி எடுத்துகிட்டு அந்த ரோல்குள்ளே ஃபிட்டானால் போதும், அதுக்கான பர்க்ஸ் எனக்கு கிடச்சா போதுன்ற ஒரு மீடியோக்கர் ரொம்ப மேலோட்டமான பெயின்ஃபுல்லான லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. இப்படி மறுத்து போயிருக்க ஒரு பார்ட் எனக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இருக்குது. இது சோஷியலி உங்களுக்கும் எனக்கும் சொத்து மாதிரி கொடுத்துட்டே வராங்க. உங்களுக்கு எனக்கும் வலிச்சா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இருந்துக்கன்னு நமக்குள்ளே எப்படியோ அதை பழகிக்கிறதுக்கு மறுத்து போகிறதுக்கு பழகிக்கிட்டே வரும். அது தேவையா தேவையில்லையான்னு தேடி பார்க்குறது நம்மளுடைய தனிப்பட்ட சாய்ஸ் இருக்கா, ஆனால் அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா நான் என்னென்னா இப்போது எவ்ரிடே ப்ராப்பராக, அதுவும் ஸ்பெசிஃபிக்லி பீயிங் அ உமன் சொல்கிறேனே, உங்களுக்கெல்லாம் மேபி ப்ராபப்ளி கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இப்போ ஏதோ ஹெல்ப் பண்ணி எக்ஸ்டர்னலி ஒர்க் பண்ணுறதுக்கு குட் கேர்ள் வாங்குவீங்களா, இல்லை ஏதாவது இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி குட் கேர்ள் வாங்குவீங்களா? நீங்கள் ஏதோ இன்டலெக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா குட் பாய் வாங்குவீங்க. வீட்டில் செய்கிற மற்ற வேலைகளுக்கு குட் பாய் பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்குமா, ரெகக்னிஷன் கிடைக்குமான்னு தெரியல, வேணான்னு திட்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். கல்ச்சுரலி நான் சொல்கிற கண்டிஷன், என் மேலே இருந்த கண்டிஷன், நான் எனக்குள்ளே புரிஞ்சிக்கிட்ட கண்டிஷன், முக்கியமான ஒரு அடக்குமுறை என்னென்னா, நான் பெண் அப்படின்னு நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தது தான். பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தாங்க இல்லையா, யாரோ எதுக்கோ யார் வசதிக்கோ, அந்த டேட்டாவை நான் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்காமல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இடம் என்னை நிஜமாலுமே அழுத்திட்டு இருந்தது. எவ்ரிடே அழுத்திட்டு இருந்தது, இன்ன வரைக்கும் அழுத்திட்டு இருக்கு. நான் எங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி நினைக்கிறேனோ நம்புறனோ அந்த இடங்களில் அது டெஃபினட்டாக உங்களுக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கும்போது என் கூட லைஃப்பில் இருக்க ஆண்கள் ரிலேட் கூட பண்ண முடியாமல், ரிலேஷன்ஷிப்பே கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் யார்கிட்டையும் ரிலேட்டே பண்ண முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். எவ்ரிடே நான் பெண் தான் அப்படின்னு, இந்த மாதிரி பெண் தான், இவங்க சொன்ன பெண் தான் ஐடென்டிஃபை ஆகிற இடத்துல எனக்கு எவ்ரிடே இருக்குது. தட் இஸ் அ ட்ராமா தட் வி ஹாவ் டு டாக் அபவுட். அந்த ட்ராமாலேருந்து நீங்கள் நான் எப்படி வெளியே வர போகிறோன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 முக்கியமான விஷயம்.
ஏன்னா என்னுடைய லைஃப்பில் தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணும்போது என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கலாம். நான் அதை இன்னும் கோர்வையாக நல்லா பேசக்கூட செய்வேன். ஏன்னா அது பேசி பேசி பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் இது என் மனசுக்குள்ளே எவ்ரிடே நடக்கிற போராட்டம். இதை எடுத்து உங்களோட வச்சு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. நான் அதனால் இதை தெளிவாக பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக பேசுகிறேன்னு மட்டும் சொல்ல முடியுது. ஸோ என்னுடைய எவ்ரிடே போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான போராட்டம் உங்களை மாதிரியே யாராவது என்ன அப்ரூவ் பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள், எப்படியாவது என்ன குட் கேர்ள்னு சொல்லுங்கன்னு. இதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெபலை க்ரியேட் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இந்த 2 பர்சனாலிட்டிஸ், 2 ஐடியாலஜிஸ் எனக்குள்ளே முட்டிகிட்டு தான் இருக்கேன் எவ்ரி செகண்ட், உங்களை மாதிரியே. ஸோ இது என்னை மூவ் பண்ண விடாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் என்னால் பார்த்து சொல்ல முடியுது. அப்படிலாம் இல்லை. எனக்கு இன்றைக்கி வந்து இங்கே பேசவே ரொம்ப பயமாக இருந்தது. இது தேவையான்னு கூட தோணுச்சு எனக்கு இன்றைக்கி. ஏன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பை சொல்லி ஒரு ஆளை மோட்டிவேட் பண்ணணுன்ற ஐடியாவே எனக்கு விட்டு உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு தெரியல அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் யார் இருக்கும், நீங்கள் யார், நான் யார், நம்ம எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கோம், எப்படி என்ன பிலீவ் பண்ணுறோம், என்ன வாழ்க்கை வாழுறோம், உங்களுக்கு எது சந்தோஷம், எது கவலை, எனக்கு எது சந்தோஷம், எது கவலை, அது ஏன் அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான மோட்டிவேஷனாக படுது. ஏன்னா உங்களோட மோட்டிவ் என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கா இல்லையா, எனக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம தேடி பார்க்குறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர, என் லைஃப்பில் எனக்கு இது நடந்தது, நீங்கள் இதை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. நான் கொஞ்சம் வயசாகிடுச்சு, வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதிலிருந்து. ஸோ எனக்கு பெரிய கஷ்டம், என் கஷ்டத்துலேருந்து எழுந்து வர்றது தானே ரொம்ப முக்கியமான விஷயம். என் பெரிய கஷ்டம்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னுடைய டுவாலிட்டி, என்னால் ஒத்துக்க முடியாத இடங்கள், ரேச்சல் இப்படி தான் இருக்கணும்னு என் மனசுக்குள்ளே வர எண்ணங்களும், நான் அந்த எந்த கட்டுப்பாடுக்குள்ளேயும் இருக்க மாட்டேன், நான் சுதந்திரமாக இருப்பேன்னு நினைக்கிற இன்னொரு ஆளும், இது ரெண்டுமே சொசைட்டிக்குள்ளேருந்து தான் வந்திருக்குன்னு புரிகிற இடமும் சேர்ந்து நிறைய போராட்டம் உள்ளே போயிட்டே இருக்குது. எவ்ரிடே பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் எவ்ரிடே என்னால் என்ன ஹோப் தர முடியுதுன்னா, அது என்னால் ஷுவராக அடித்து சொல்ல முடியும், எவ்வளோ வேணால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு. லைக் இந்த சஃபரிங் எவ்ரிடே கோத்ரூ பண்ணுவீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். எஸ், உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே சொல்கிறத கேட்டு செய்யணுமா இல்லை என்ன பண்ணணும்னு என்னால் ஹோப்பாக ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் அவேர்னஸ் இஸ் ஃப்ரீடம். அது ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். செல்ஃப் என்கொயரினா அதான் நம்ம யாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறதுலேருந்து. நான் சொன்ன மாதிரி 0 to 7 இயர்ஸில் நீங்கள் நானும் போட்ட ஃபவுண்டேஷனில், நான் அந்த சொசைட்டியோடு சேர்ந்து போட்ட ஃபவுண்டேஷனில் உருவானது தான் ரேச்சல். ஸோ ரேச்சலுடைய சாதனைகளும் வீழ்ச்சியும், சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே சொசைட்டி பேஸ் பண்ணி தானே. ஆமாம் தானே? இப்போ எனக்கு அது மேலேயே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னால் ஷுவராக இதுதான் சக்ஸஸ்ஸு, அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி கிளம்பிங்க வர வரைக்கும் சச்ச ஃபெயிலியர்னு தோணிகிட்டே இருந்துச்சு. நீ இப்போ போய் என்ன பண்ண போகிற, என்ன பேச போகிற, பர்சனலி தான் பேச இருக்குது. லைஃப் ஸ்டைல், லைஃப் ஜேர்னியை வச்சு பேசுகிற ஆட்டிடியூடே உடஞ்சி போச்சு. இப்போ என்ன தான் பேச போகிறேன்னு பயந்து போய் தான் வந்தேன். வேறு வழியே இல்லை, பட் பேசி தானே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே எழுந்த கேள்விகளை நான் மேலே விடாமல் அம்மாவை காயப்படுத்திடுமோ, அப்பாவை காயப்படுத்திடுமோ, சுற்றி இருக்கவங்களை காயப்படுத்திடுமோ நினச்சி நான் உள்ளேயே வச்சுக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய சஃபரிங் தான். இன்றைக்கும் அதை நான் எங்கெல்லாம் செய்கிறேனோ அங்கெல்லாம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கேன். அது ஏதோ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெளிவாகி இது தேவையா, இது ஆக்சுவலி எனக்கு வேணுமா, யாரோ ஒருத்தவங்க எனக்கு சஜஸ்ட் இது நல்லது பண்ணு அப்படின்னாங்கன்னா இது உண்மையாலுமே எனக்கு தேவையா, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியன்ற இடத்துல, தெரிஞ்சிக்கிற இடத்துல ஃப்ரீடம் வர ஆரம்பிச்சிருக்கு, தெரிஞ்சிக்கிற இடத்துல சாய்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, தெரிஞ்சிக்கிற இடத்துல மட்டுமே ஹோப் இருக்குது. நானாக தெரிஞ்சிக்கிற இடத்துல ஹோப் இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் என்னால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. இல்லைன்னா சுற்றி எவ்ரிடே உங்களை மாதிரி எல்லார மாதிரி எவ்ரிடே இந்த எண்ணங்கள் சரியா தப்பா எதுக்குள்ளே நம்ம இருக்கோன்ற எண்ணங்கள் அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. இதிலிருந்து விட்டால் ரெபல் பண்ண தான் தெரியுது, அது எல்லாமே சொசைட்டிக்குள்ளே தான் இருக்குன்றதும் இப்போ தான் புரியுது. ஸோ இந்த பார்வை, வெளியே இருந்து பார்க்கக்கூடிய தன்மை, ஆஃப்டர் நல்லா அடி வாங்கியிருக்கான் அப்படின்னா கப்பு அவனுக்கு தான் இல்லையா,
அடி வாங்கின நான் கப்பு எனக்கு தான் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் வாங்கின அடியை கவுண்ட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? உங்களுக்கு வீட்டில் வாயை திறந்து பேச முடியாமல் ஒரு நிலமை இருக்கு இல்லையா? இன்றைக்கி எனக்கு இதுதான் தேவை. ஆஃபீஸில் எக்ஸ்கியூஸ் மேம், ஜம்பிங் டாபிக்ஸ். சரி, ஆஃபீஸில் இன்இக்வாலிட்டி இருக்குது, உலகத்தில் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறீங்க தானே? வெளியே குரல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? ஏதாவது பிரச்சனைனா வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் நான் எப்படி ரேச்சல் எப்படி ஃபார்ம் ஆனான்னு நம்ம பேசணும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து எதையோ கற்றுக் கொடுத்து டேட்டான்னு ஃபுல் மெமரி டேட்டா. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கா? உங்கள் கூட இருக்கவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே டேட்டா அண்ட் மெமரி தான் இருக்கா? அதாவது நான் இப்படி தான், இதுதான் சரி அப்படின்னு இருக்க ஐடியாவிலேருந்து உங்களுக்கும் கேட்க முடியாது, அவங்களுக்கும் கேட்க முடியாது. உங்களுக்கு கேட்க முடியாது, அவங்களுக்கு கேட்க முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் ஒரு பொண்டாட்டினா இப்படி தானே இருப்பா, ஒரு அம்மானா இப்படி தானே இருப்பான்னு உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவிலேருந்து விலகி நின்று, தள்ளி நின்று, ஒரு நிமிஷம் பார்த்து, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்து ஃப்ரீயாக, ரொம்ப ஃப்ரீயாக ஒரு வார்த்தை 2 வார்த்தை உங்களுடைய கருத்தை பேச முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணுனா இப்படி தான் இருக்கணுன்றது தான் பெரிய ட்ராப் உங்களுக்கெல்லாம். பொண்ணுனா இந்த சென்ஸ் கேர்ள் சொல்லலை, டாட்டர் சொல்கிறேன். அப்பா இப்படி தான் இருப்பாங்க, அப்பா கிட்ட இருக்க பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், லைக் டாட்டர்னா இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு இல்லையா? அந்த ட்ராப் இஸ் அ பிகர் ட்ராப். அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு ரோல் ஆன ஹஸ்பண்ட் ட்ராப்க்கு போகுது. ஸோ இதே தான் வைசி வர்ஸா ஃபார் மேன் அண்ட் உமன். இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ட்ராப்பில் நான் இருந்த வரைக்கும் தான் ஐ ஹேட் அ ப்ராப்ளம். பட் ட்ராப் தான் தெரியும் போது உங்களுக்குலாம் என்ன கிடைக்குது? ஒரு ட்ராப்பை பார்த்துட்டிங்கன்னா ஹவு டு யூ ஃபீல்? மாட்டாமல் போக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, மாட்டாமல் போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியறது எப்படி இருக்குது? ஸோ பார்க்கறது மட்டும்தான் இப்போதைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்க கீ ஃபார் ஃப்ரீடம் அண்ட் லைஃப். நீங்களும் நானும் எவ்ரிடே என்ன நினைக்கிறோம், எங்கேருந்து யோசிக்கிறோம், எங்கேருந்து ஆசை வருது, இது ரியலா, இஸ் இட் ட்ரூ? எவ்ரிடே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இது உண்மையா? நான் இவங்களுக்காக இதை செய்கிறேன்னு நினைக்கிறேனே, அது உண்மையா? இவங்களுக்காக தான் செய்கிறேனா? அதுலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குதா? இப்படின்னு இவ்வளோ உண்மையாக கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கேட்குற இடத்துல மட்டுமே ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஏன்னா நான் ஃபிசிக்கலி இப்போ இதை கடந்துட்டேன், அதை கடந்துட்டேன், இப்போ நல்லா இருக்கேன் வாழ்க்கையில். எஸ், சைக்கிள் லைக் ஃபிசிக்கலி ஒரு நல்ல வேலைக்கு வந்தாச்சு, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். இதனால் என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல, இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுனால. ஆனால் எனக்கு ரியல் ஸ்ட்ரகிளாக சொசைட்டி மீ அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் உள்ள எவ்ரிடே போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கும் இருக்குன்னு தெரிகிற இடத்துல ஐ ஃபீல் நம்ம சேர்ந்து பார்க்குறது, நீங்கள் பார்க்காத இடங்களை நான் இங்கே பாருங்கள் அங்கே ஒரு குழி இருக்குதுன்னு சுட்டி காட்டுறதும், நான் பார்க்காத இடங்களில் நீங்கள் அங்கே பாருங்கள் ஒரு குழி இருக்குதுன்னு சுட்டி காட்டுறதும் ரொம்ப முக்கியமாக படுது. ஏன்னா நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த டேட்டா அண்ட் மெமரியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். எவ்ரி டே பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களையும் என்னையும் மாதிரி சஃபரிங் எவ்ரி டே நம்ம அறியாமையிலேருந்து டேட்டாவை அக்யூமுலேட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஐ திங்க் நீங்களும் நானும் அந்த செயினை கட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். கட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில், என் காலில், என் மனசுக்குள்ளே இருக்க பல சங்கிலியை கட் பண்ணி எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. அது போட்ட பிறகு ஃப்ரீடம் இஸ் அட் த பிகினிங், நாட் அட் தி எண்ட். அதனால் போடுறது தான் ஃப்ரீடம்னு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருப்பேன்னு தோணுது இப்போ இருக்க மாதிரி. தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு எதையுமே யோசிக்காமல் ஜோன் அவுட் ஆகாமல் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கல்ல ட்ராப்புன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ட்ராப்புன்னு தெரிஞ்சு குழின்னு தெரிஞ்சு தொப்பக்கடின்னு உலறதுக்கு தான் இங்கே ஆப்ஷன் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போக ஆப்ஷன் இல்லை. ஸோ மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செயின்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான நாள் சீக்கிரமே வரும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அப்ரூவல் பற்றி நீங்கள் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அவங்க நம்மளை வந்து எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை நோக்கி தான் மென் அண்ட் உமன் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட மற்றவங்களோட அக்செப்டன்ஸ்க்காக தான் இங்கே எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அவேர் ட்ராப்பே அப்ரூவல் நோக்கி ஓடுறேன் நானுன்னு எனக்கு தெரியறது தான். அது தெரிஞ்சிருச்சுன்னா போதுன்ற. இப்போ நான் அப்ரூவல் வேண்டி தான் ஓடுறேன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது வேணுமா வேணாமான்ற சாய்ஸ் வந்துருச்சு. இல்லை எனக்கு அது தெரியவே இல்லைன்னா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு ஓடுறேன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் கால் வலிக்கும். So I'm Sharon. So the word, we had a very big discussion. The one word, when we term the word rebel, என்ன ஆகும்னா when we talk our mind, ஒரு வேர்ட் சொல்லிடுவாங்க, you are a rebel.
So what happens is when I get that word, அவ்வளோதான் அந்த ரெபல்னோடனே உட்காந்துருவேன். Okay, I don't want to be termed as rebel. Rather than I'll just be told what to be done. So what should I do when I'm termed rebel? Because I'm confused with that. என்ன ஒருத்தங்க rebel சொன்னா நான் என்ன பண்ணணும்? Because I know that's something that's right, but I'm termed rebel because that's not traditionally followed. So what should I do when I'm termed rebel? ஓகே, உங்கள் பேர் என்ன? Sharon. ஷாரன். யூ ஆர் டேர்ம்ட் as ஷாரன். வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் இட்? In the sense, that is how you're termed as a girl, you're termed as a wife, you're termed as a mother, you're termed as a Indian Tamil woman or whatever. இன்னும் ஜாதி மதம் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் தான் டேர்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எதாவது பண்ண முடியுமா நம்மளால? அதுக்காக எதாவது பண்ணுவீங்களா? அவசியம் இருக்கா? no. ரெபலுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெபல் இஸ் அ ப்ராசஸ். ஒரு குழந்தை வளர்றது தெரியிற இடமே ரெபல் தான். அது வயசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எந்த வயசில் வேணால் நடக்க முடியும், அப்பப்போ நடக்கும். இவ்வளோ நாள் நம்பின விஷயத்த என்னால் நம்ப முடியாமல் போகிற இடமும் அதை கேள்வி கேட்குற இடமும் ரெபல் தான். ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ பேட் டேர்ம், நெகட்டிவ் டேர்ம். நீங்கள் வருத்தப்படவும் வேணாம், சந்தோஷப்படவும் வேணான்னு சொல்கிறேன். அவங்க அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட வேண்டியது தான். தேங்க்யூ. தேங்க்யூ. யூ செட் செயினை பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. பட் அது நம்மளில் பண்ணால் மட்டும் எல்லா இடத்துலையும் அந்த சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மனா என்ன, எல்லாரும்னா என்னன்னு. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? நான்னா என்னன்னு தெரிகிற இடத்துல இதுக்கான பதில் இருக்குது. நீங்கன்னா என்னன்னு தெரிகிற இடத்துல தான் இதுக்கான பதில் இருக்குது. நீங்கள் வெறும் இந்த உடம்புன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த உடம்பு தான், இதுக்குள்ளே தான் என்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த செயினை நீங்கள் பிரேக் பண்ணால் எப்படி அடுத்தவங்களுக்கு ஆகுன்ற கேள்வி வரலாம். நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பண்ணிகிட்ருக்கீங்க தானே? டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க தானே? ஆமாம் தானே? அண்ட் ஒரு 100 பேர், அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி பேரோட ஐடியாவை கேரி பண்ணிகிட்ருக்கீங்க தானே? யூ ஆர் நெவர் அலோன். இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு சொசைட்டி, இத்தனை வருஷம் இருந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் சேர்ந்து தானே நம்ம. ஸோ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கான லைக் முக்கியமான ஆளாக இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பிலீஃப்ஸ், உங்களுடைய தாட்ஸ், வேர் யூ கட் த செயின் இஸ் இம்பேக்டிங் த வேர்ல்டு, ஹோல் வேர்ல்டு டெஃபினெட்லி. அதில் உங்களுக்கு இன்றைக்கி அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு நீங்கள் கிளியராக பார்க்குற இடத்துல அதுக்கான பதில் இருக்குது. அது உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் அவுட்டராக சொல்கிறேன். நீங்கள் தனியால் இல்லை, 100 ஐடியா சேர்ந்தது தான். இத்தனை வருஷமாக இருக்க பெண்களுடைய ஐடியாலஜி தானே உங்களுக்குள்ளே இருக்குது. இத்தனை வருஷமாக ஒரு சராசரி குடும்பம்னு என்ன வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஐடியாலஜியில் தானே இருக்கும். ஒரு மனுஷன்னா இப்படி தானே இருப்போம்னாவது ஒரு பேசிக் பிலீஃப்குள்ளே தானே, கட்டமைப்புக்குள்ளே தானே அடக்கிக்கிறோம். ஸோ அந்த இடமாவது இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்க சேஞ்ச், நீங்கள் கட் பண்ணுற இடம், நீங்கள் whenever you cut a chain, it is for the world. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். இதுதான் சக்ஸஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நான் இப்போ டிஃபைன் பண்ண எல்லா கோட்டையும் திருப்பி அழிச்சிடணுமா? அப்போ நான் எப்படி அதை டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன். இட்ஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். ஏன்னா நான் மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்து 10,000 வருஷம் தான் ஆகுது. ஸோ இதுதான் சரியான வாழ்க்கை, இதுதான் சக்ஸஸ், இதுதான் ஃபெயிலியர்னு சொல்லி என்னையும் உங்களையும் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தரசோ அந்த மாதிரி எந்த ஒரு கோலோ இது வரைக்கும் இல்லை. எஜுகேஷ்னலி எஸ், நான் எல்கேஜி கூட படிக்கல, நான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்க முடியாது. ப்ராக்டிக்கல் திங் அது. ஆனால் எல்கேஜி நீ படிக்கவே இல்லை, நீ தான் டாக்டர் படிச்சிருக்க, அதனால் வேற ஏதோ இருக்கான்னா இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் நம்ம வித்தியாசப்பட்டு போகலன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல அடுத்தவங்க சொல்கிற இடத்துல எஸ், நீங்கள் எல்லா கோட்டையும் அழிக்க வேண்டிதான் இருக்குது. அந்த கோடு அடுத்து உங்களுக்கு தேவையான கோடா, சதுரமா, வட்டமா, முக்கோணமா, ஏதோ அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது நானும் வேற யாருமே சொல்ல முடியாது. Wonderful. And let's welcome Ms. Lakshmi Kumari Art from Patrician College to present a memento for Rachel Rebecca. And I invite Mr. Kishore Kumar from Thangamayil Jewellery Limited to present a memento for Rachel. Thank you for your time also. Thank you so much. Thank you. Behind Notes Agni Sirage, title sponsor Thangamayil, இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ட் ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர்.
Powered by Anandam Silks, Alagai Anandamai Anandam Silks. Mabel Women's Wear, weaving Indian art culture and fashion. KTV True Value Groundnut Oil, Parampariyamana, Suvayana, Pudu Arimugam, KTV True Value Groundnut Oil. And Howda Pay, your trusted payout partner. Education partner, Patrician College of Arts and Science.